ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 8 ஆயிடுச்சு. நாள் போனதே தெரில. அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம 100 நாள் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறோம். இன்னைக்கு டே 8 ஆச்சு. நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன சாப்பிட்டேன், என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படின்னா ஒரு சின்ன பிளாக் மாதிரி கூட அப்படியே பார்த்துடலாம். சரி, இது என்ன கதை நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கதையா சொல்லிடுறேன் நான். காலையில எப்பயும் போல மார்கழி மாசம் கோலம் போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட போயிட்டு அப்புறமா நான் வந்து பார்க்குக்கு போயிட்டேன்னா, பார்க்குக்கு போய் என்னாச்சுன்னா புதுசா நான் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? இப்போ நம்ம வந்து பார்க் வந்து சுத்திட்டே இருக்குமா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஹெட்செட் போட்டுப்பேன். ஹெட்செட் போட்டுட்டு மொபைல்ல பாட்டு வச்சுட்டு நான் சுத்திட்டே இருப்பேனா, அப்போ கூட எனக்கு வந்து என்னடா இது ரொம்ப நேரம் சுத்துற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்ற மாதிரி தோணும். 30 நிமிஷம் ஆயிடுச்சுனாலே 30 நிமிஷம் ஆயிடுச்சு போதும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒண்ணு ஒண்ணு சொல்லும். இருந்தாலும் இன்னொன்னு என்ன சொல்லும்னா, வேணாம் வேணாம் நீ 30 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு போகாத, கொஞ்சம் அதிகமா பண்ணு அப்படின்னு சொல்லும். ஒரு ஒரு சமயத்துல அந்த 30 நிமிஷம் சொல்லும் பாருங்க, அதை கேட்பேன். இன்னொரு பக்கம் கேட்காம போய் ஆனா நேத்து என்ன ஆச்சு அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருந்தேன். நம்ம நார்மலா நேத்து பண்ணோம்ல 5000 ஸ்டெப்பு, அது வந்துச்சு. 5000 ஆயிடுச்சு மீனா, போதும் அப்படின்றவும் இன்னொன்னு ஒண்ணு சொல்லு. அதுதான் அந்த மனசு தான் வரக்கூடாது. போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த மனசு தான் வரக்கூடாது. அதுதான் நம்மள வந்து டிமோட்டிவேஷன் பண்ணும். இந்த மாதிரி பண்ணாத, எது நம்ம கெட்டதோ அதை நம்மளுக்கு ட்ரை பண்ண சொல்லும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சரி எப்படி இருந்தாலும் சுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, சீரியல்லாம் நான் பார்ப்பேன். இந்த விஜய் டிவில வரும்ல, சின்ன மருமகள், அப்புறம் பாண்டியன் ஸ்டோரு, என்னென்ன நாடகம் இருக்கோ எல்லாமே பார்ப்பேன். வீட்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, சும்மா உட்காந்து ரிமோட்ட கையில வச்சுன்னு ஹாட்ஸ்டார்ல டிவிய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். நாடகமா தான் போகும். இப்படி சோஃபால தான் இப்படி உட்காந்துட்டு இருப்பேன். இப்படி உட்காந்து நான் நாடகம் தான் பார்ப்பேன். ஒரு 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 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த நாடகத்த சும்மா உட்காந்து பார்ப்பேன். ஆனா ஒரு 10 நிமிஷம் அந்த வாக்கிங் சுத்துறதுக்கு என்னால முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். அதுதான் யோசிப்பேன் நானு. 10 நிமிஷம் என்னால இத நான் சுத்த முடியல. ஆனா 2 ஹவரா உட்காந்து ஒரே இடத்துல அந்த டிவிய உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த சீரியல அப்படின்னு. அப்புறத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சீரியல் எடுத்து மொபைல்ல வச்சுக்கிட்டேன். சீரியல் பார்த்துக்கிட்டே நம்ம சுத்துறோம். யார் என்ன நினைச்சாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுக்கு தேவையானது நம்ம உடம்பு இளைக்கணும். அதனால நம்ம சீரியல பார்த்துட்டே சுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சீரியல் வச்சேங்க. நேத்து என்ன சீரியல் வச்சேன் நானு? சின்ன மருமகள் வச்சேன். சின்ன மகள் சீரியல் வச்சுட்டு நான் மாட்டுன்னு சுத்திக்கிட்டு வரேன். அதான் அந்த பேச்சு வருமே, ஜெயம் ரவியில அந்த பொண்ணு பேசும்ல, என்னது இக்கனாவா அக்கனாவா போட்டு பேசுவாங்களே, அந்த இதுதான் ஓடிட்டு இருந்துச்சா, அதை அப்படியே கேட்டேன் பாருங்க. எப்படிதான் அந்த 10 நிமிஷம் போச்சுன்னே தெரியல. 6000 ஸ்டெப்பு முடிச்சுட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் டார்கெட் முடிஞ்சு போச்சு அந்த ஆப்ல காட்டுனது. எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்ன இது, சீரியல் பார்த்தா டைம் போனதே தெரியலையே! அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு இதே நம்ம வந்து இதே மாரி பாட்டெல்லாம் வைக்கக்கூடாது. ஒன்லி சீரியல். சும்மா உட்காந்து டிவிய பார்க்கறது, ரோடு இல்ல பார்க். பார்க்ல நடந்துக்கிட்டே போவோமே! அப்படி சொல்லிட்டு பார்க்ல வச்சு இந்த சீரியல பார்த்துக்கிட்டே போலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா, அந்த டைமிங் போறதே எனக்கு தெரியல. நான் வேக வேகமா ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால தான் நீங்கலாம் சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்க என்ன மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நடக்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு. அதே மாரி சீரியல் பார்க்க மாட்டேன், வேற ஏதாவது பார்ப்பீங்கல்ல, காமெடி ஷோ அந்த மாரி ஏதாவது பார்ப்பீங்க அப்படின்னா, அத வச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட வந்து ஒரு 2, 3 பேர் வந்து திருப்பி இன்னும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்றேன் நானு. ஏன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் நாளாவே முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? ஆனா எப்படி இருந்தாலும் சும்மா உட்காந்து எது எதுக்கும் செலவு பண்றோம். நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவோமே டைம அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா கூட நான் தூங்குவேனே கட்டி, இந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். நானும் அதுல சேர்த்துக்க தான். அதனால வாக்கிங் மட்டுமே பண்ணி நம்மளால உடம்பு குறைக்க முடியுமா? அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டயட்டும் சாப்பிடாம தான் இருக்கோம். சொல்ல மறந்துட்டேன். நேத்து திருப்பி ஒரு கிளாஸ் வந்து காஃபி குடிச்சுட்டேங்க நானு. முந்தா நேத்து குடிச்சேன்ல, அதே ஒரு இது சரி 1 கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பால் கொஞ்சமா தான். அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஒயிட் சுகர் சேர்த்துக்கல. அதனால ஒரு டம்ளர் காஃபி மட்டும் தான். நேத்து வந்து நான் மிஸ்டேக் பண்ணது. மத்தபடி நான் எல்லாமே கரெக்ட்டா தான் சாப்பிட்டேன். நான் வந்து தப்பாலாம் எதுவும் சாப்பிடல. எப்படி சொல்றதுன்னா, நெறைய புரோட்டீன் வச்சு, சாப்பாடு நெறையாலாம் சாப்பிடல. ஒரு 2 தான் சாப்பிட்டேன்.
கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். சரி ஓகே. நான் எத சொல்றேன்னா, இத தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வாக்கிங் போனீங்க அப்டின்னா, உங்களால முடியல, டயர்டா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கிட்டோ, இல்ல கேட்டுக்கிட்டோ, இல்ல யார்கிட்டயோ ஃபோன்ல ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன்ல பேசிக்கிட்டே நடப்பாங்க. அப்படி கூட நம்ம நடக்கலாம். நடந்தோம் அப்டின்னா, டைம் போறதே தெரியாது. அதனால யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா நம்ம குண்டா இருக்கிறோம், இளைக்கணும். அவ்வளோதான். நம்ம யார் என்ன பேசினா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அவங்க வந்து குண்டானா, ஒல்லியானா, இல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்கள காசு தர போறாங்க. இல்ல நம்ம காச போட்டு தானே நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான், இந்த சந்துல நடந்தாலே ஏதாவது சொல்லுவாங்க. சரி நம்ம அதனால தான் பார்க்குக்கு போயிட்டோங்க. அப்புறம் வந்து நம்ப சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபுட் கலோரி ஒரு ஆப் இருக்கு. எனக்கு தெரியும் அந்த ஆப்பு. அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ சாப்பிடுறோமோ அதெல்லாம் போட்டா எவ்வளோன்னு நமக்கு காமிச்சிரும். அத எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். நான் சரியா டயட்டுக்குன்னு போல. டயட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குன்னு தனியா காயெல்லாம் வாங்கி வச்சு எதுவும் பண்றது கிடையாது. சரி அந்த ஆப்பும் ஏத்தி நம்ப எவ்வளோ வெயிட் இருக்கோம், அப்புறம் நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கோம் எல்லாம் கேட்கும். அதுக்கேத்த மாரி இவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளோ கலோரி தான் சாப்பிடணும் அப்டின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கலோரி வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கலோரி ஆப் கூட ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் எடுக்கவே இல்லைங்க. நானு டயர்ட் ஆயிடுச்சு உடம்பு. சுத்திட்டு வந்து அது சுத்துனேனா 6000 ஸ்டெப் முடிச்சிட்டேனா, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? 6000 ஸ்டெப் முடிச்சிட்ட பிறகு அந்த டூல்ஸ்லாம் இருக்கும்லங்க, அந்த டூல்ஸ்ல வந்து 1/2 அன் ஹவர் பண்ணேன் நேத்து. அந்த இருக்கிற டூல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து 1/2 அன் ஹவர் சேர்த்து பண்ணேன் நானு. எனக்கே ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஆனா வெயிட் மிஷின்ல ஏறி நின்னு பார்த்தேன். வெயிட்டே வந்து கம்மியாவே இல்ல. அதே வெயிட் தான் காமிச்சுச்சு. ஒருவேளை இன்ச் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி நான் என்ன தெரியுமா ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஆ அது வெயிட் கம்மியாவது ஆவல. ஆனா நான் டெய்லி போறேன். எப்படி அது கம்மியாவாம இருக்குது? நானா அதா பார்த்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். லூசு மாரி ஏதோ பேசிட்டு இருக்கேன்ல. ஏன்னா, என்ன பண்றதுன்னே தெரியல. எப்பயோ இந்த உடம்ப குறைச்சாகணும். அதுதான் என்னுடைய அடுத்த கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஐயோ! இந்த வீடியோ நான் இத சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸ்டார்ட்டிங்ல சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன் இத. ப்ளீஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்கு அப்டின்னா, நான் வீடியோ இப்டி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்ல, இது போடாம நம்ம லைவ்ல பேசிக்கலாம். லைவ்ல பேசணும் அப்டின்னா, நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா கூட எனக்கு கேட்கும். நான் ஏதாவது சொன்னா கூட அந்த டைம்லயே ஸ்பாட்லயே நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்ல. அதனால தான் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லைவ்ல பேசலாம். ஏன்னா 500 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருந்தா தான் லைவ் வருங்க. அதனால தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நான் வந்து லைவ் போட ஆரம்பிச்சுருவேன். உங்க கூட அப்படியே பேசலாம் 1 மணி நேரம். அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. நேத்து என்னடா நடந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோவா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல. மார்கழி மாசன்றதுனால காலையில இந்த மாரி கோலம் போட்டிருக்கேன். கலர் வச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. 2 கோலம் போட்டிருக்கேன். எனக்கு இந்த தாமரை கோலம் ரொம்ப புடிச்சிருக்கு. சாமிக்கு விளக்கேத்தியாச்சு, பிரம்ம முகூர்த்த விளக்கும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்கள ஸ்கூல்ல இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்துட்டேன். காலையில பார்த்தீங்கன்னா, பிளாக் காஃபி மட்டும் தான் குடுத்தேன். வாக்கிங் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் இதுதான் என்னுடைய பார்க்கு. இந்த பார்க்ல தான் நான் வந்து டெய்லி நடைப்பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த சீரியல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைம் போறதே தெரியல. ஜாலியா வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். நாளையிலேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முக்காவாசி நேரம் வந்து நம்ம வந்து காதுல ஹெட்செட் மாட்டிட்டு தான் வந்து பண்ணிட்டுருக்கோம். அந்த பாட்டு வந்து சரியா புடிக்கல அப்படின்னா, நான் வந்து என்ன பண்றதுன்னா, "ஐய்யய்யோ! டைம் என்ன போவே மாட்டுதே!" அப்படின்றா தோன்ற மாரி இருக்கு. அதனால நான் வந்து அப்படி பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து இந்த மிஷின் எல்லாம் உங்ககிட்ட காட்டணும்னு நெனச்சேன். அததான் வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன். இதுல தான் டெய்லி வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷின பார்த்தா தான் ஆயா, தாத்தா ஞாபகம்லாம் வரும். இந்த ஆட்டுக்கு இந்த மாவு அரைப்பாங்கல்ல, அந்த கல் ஞாபகம்லாம் வரும். இது வந்து அந்த இடுப்பு கிட்ட வந்து குறைக்கிறதுக்கோசம், இந்த பக்கம், அந்த பக்கம் திரும்புவாங்கல்ல அது. இது பார்த்தீங்க அப்டின்னா, நான் இது யூஸ் பண்ணது கிடையாது. அது கொஞ்சம் லீனான பிறகு யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா, டக்கு டக்குன்னு எந்திக்க வேண்டியது வரும் அதனால. இது ஜென்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி இருக்குல்ல. ஆனா நானும் இதுல உட்காந்துக்கிட்டு மேல தூக்கி தூக்கி எந்திருப்பேன். இந்த இது வந்து உடைஞ்சிருந்துச்சு. நான் வரும்போதே உடைஞ்சு தான் இருந்துச்சு. இதுவும் வந்து இடுப்புக்கு இது பண்றது தான். இதுவும் நல்லா வேலை செய்யும். இது கைக்குங்க. இந்த 2த்தையும் வந்து நான் கை தான் பண்ணுவேன். ஒண்ணு வந்து 40 வாட்டி பண்ணுவேன் நானு. இது வந்து காலுக்கு. கால வந்து நம்ம எப்படி பண்றோமோ அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் பண்றதுக்கு கொஞ்சம். எப்ப பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபுல்லா வாக்கிங் முடிச்சுட்டு வந்து தான் பண்ணுவேன். ஏன்னா, முன்னாடியே பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளால வந்து ஒர்க் அவுட் எதுவும் பண்ண முடியாதுல்ல. சாரி வாக்கிங் பண்ண முடியாது. ரொம்ப வலிக்கும் அதனால. ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, 6000 பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் நான் வந்து 6000 பண்ணியிருக்கேன் உருப்படியா.
சரி வெயிட் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா, அப்பயும் 78, 80 தான் காட்டுச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி விடு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, மனச ஆறுதல் படுத்திக்கிட்டு, காலையில சாப்பாடு ரொம்ப பசிச்சுச்சு. எதுவுமே சாப்பிடல நானு. பசங்க வெறும் காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு எதுவுமே கிடையாதா, அப்புறம் பீனட் பட்டர் இருந்துச்சு. அதுவும் ஒரே ஒரு பிரெட் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சமா வந்து அது பேர் என்னது? குக்கும்பர் இருந்துச்சா, அத கட் பண்ணிட்டு சத்து மாவு கஞ்சி, அப்புறம் சாம்பார் செஞ்சேங்க. சாம்பார்ல நெறைய முள்ளங்கி போட்டு செஞ்சிருந்தேன். தொட்டுக்க பார்த்தீங்க அப்டின்னா, பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். காய் நெறைய வச்சு சாப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு, சாம்பார் கொஞ்சமா, சாப்பாடு கொஞ்சமா சாப்ட்டுட்டு, காய் நெறையா இருக்குல்ல, அத வச்சு சாப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஈவினிங் எப்பயுமே எங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுவோம் 6 மணி போல. நான் 2 கோலம் போட்டுருக்கேன். மொத்தம் 4 கோலம் டெய்லி போட்டுட்டுருக்கேன் நானு. அப்புறம் ரூ. 10 பூ வாங்கியிருந்தேங்க கனகாம்பரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புதினா. சரி புதினா சாதம் அந்த மாரி கலருவோமே அப்டின்னு சொல்லிட்டு 2 கட்டு புதினா ரூ. 10 சொன்னாங்க. அதனால 2 கட்டு புதினா வாங்கியிருக்கேன். பீன்ஸ் ஒரு ரூ. 10க்கு வாங்கிட்டு வந்தேன். கேரட் இருக்கு, பீன்ஸ் இல்ல. சரி ஏதா பண்ணுவோமே நாளைக்கு அப்டின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். இப்டிதான் போச்சு எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்களா? இப்டிதான் ஒன் டே ஃபுல்லாவே எனக்கு போச்சு. உங்களுக்குலாம் எப்டி போச்சு அப்டின்னு சொல்லுங்க. ஆனா எப்டியுங்க நம்மளுடைய டார்கெட்ட முடிச்சுடுறோம். ஓகே. அதனால ஃபீல் பண்ணாம நம்ம டார்கெட்ட நம்ம பண்ணணும். வேற வழி கிடையாது. பண்ணிதான் ஆகணும். இப்ப நான் பேசும்போது இந்த கண்ணெல்லாம் தூக்கும். அந்த மாரி எனக்கு புடிக்கல. ஒல்லியா இருக்கவங்க குண்டாகணும்னு ஆசை. குண்டா இருக்கவங்க எப்படி குண்டா இருக்கவங்க ஒல்லியா ஆகணும்னு ஆசை. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் யார் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, நம்மளோட 100 நாள் சேலஞ்சுல 100வது நாள் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். ஓகே. இப்ப நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதனால வெயிட் பண்ணாம இந்த நியூ இயர் பொங்கலுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெயிட்ட குறைச்சிடுறோம். தை பொங்கலுக்குலாம் நம்ம வந்து வேற மாதிரி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்ல இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் யார் யாருக்கு பிடிக்குது, யார் யாருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரியல. நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன்ல, அதனாலதான் சொல்றேன். கத்துறனா பேசுறேனான்னு தெரியல. என் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்றேன். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது அத நான் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிப்ஸ் மாரி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.